எல்லாருக்கும் வணக்கங்க. வெரி குட் ஈவினிங். எல்லாரும் எல்லா விஷயமும் பேசிட்டாங்க. ஸோ நாங்களும் அன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி எல்லா விஷயமும் பேசிட்டோம். பட் எனிவே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என்னென்னா டபுள் சந்தோஷத்தோட பேசுகிறோம். இந்த சிங்கம் 2 இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஆல் தி கிரெடிட் வி ஷுட், நானாக இருந்தாலும் சரி, சூர்யா சார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் கிரெடிட்டும் ஐ திங்க் வில் கிவ் இட் டு ஹரி சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீக்வலுக்கு வந்து எப்பயுமே வந்து கம்மி டாக் தான் வரும். அதில் தான் நாங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனில் பயந்துகிட்டே இருந்தோம். ஐ மீன் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் சீக்வல்னால கம்பேர் பண்ணி ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்களே இந்த ஒரு பயம் இருந்தது. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹரி சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ரியலி நீட் கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தேட். ஒரு சீக்வல் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது தான் முதல் வாட்டின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சிங்கம் 1 இருக்கட்டும், சிங்கம் 2 இருக்கட்டும், எனக்கு வந்து என்னோடய படங்கள் ரொம்ப ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள். இதை நான் எப்பயுமே வந்து பெருமையோடு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து ஹரி சாருக்கும் சூர்யா சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த படத்தில் நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுபோல் இது இன்னொரு சின்ன விஷயம் ஹரி சார் சொன்னதுன்னா நான் சொல்லணும். அந்த ஷிப்பை சுற்றி வந்து இந்த போட் சேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த போட் வந்து ரியலாகவே ஓட்டுனது சூர்யா சார் தான். அது கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா, அந்த போட்லாம் ஹாலிடேக்கெல்லாம் நாங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஓட்டுறது. அதுலேயும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் மேலே ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணும்போது இந்த டைமிங்கில் அது வந்து முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அந்த வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக ஓட்டுனது இட்ஸ் எ கிரேட் திங். தட்ஸ் வை ஹீ இஸ் வேர் ஹீ இஸ். அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஹரி சார் வந்து வீடியோஸ் காட்டினார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னார். ஸோ it was a great job by each and every technician and actor of this film. So and முக்கியமாக இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். அது வந்து விவேகா சார், எங்களுடைய லிரிக் ரைட்டர். எல்லாம் பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் விவேகா சார், கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ் டு ஆல் மை சிங்கர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் டீம், மை இன்ஜினியர்ஸ், மை மேனேஜர்ஸ், மை சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆல். அண்ட் a very very big thanks to my producer, Prince Pictures இருக்கட்டும், லக்ஷ்மன் சார் அண்ட் Janavel sir of Studio Green and all. Thank you. I think all that I can say is thank you. And Surya sir, thank you once again for all the confidence you had in me. And Hari sir, thank you so much. Thanks sir. Thanks everybody. Singam 2 வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, விநியோகஸ்தர்களே, திரையரங்க உரிமையாளர்களே, சிங்கம் 2 படத்திலே பங்கு பெற்ற சக கலைஞர்களே, இயக்குனர் ஹரி அவர்களே, சிங்கம்தான். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு, பாஞ்சு எடுத்தா 10 டன் வெயிட்டுன்னு பாடல்களில் போட்ட மாதிரி தம்பி சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஒரு போலீஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முழுமையாக உழைத்து அந்த கேரக்டரை நிறுத்தியிருக்கார். சிங்கம் தான். அதே போல இந்த படத்தினுடைய கேமராமேன் பிரியன் சார் அவர்களும், எடிட்டர் அவர்களும், டைரக்டர் ஹரி அவர்களும் மற்றும் இந்த படத்திலே பணியாற்றிய உதவி இயக்குநர்கள் அத்தனை டெக்னீஷியனும் உண்மையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் என்று நினைக்கிறேன் உழைத்திருக்கிறார்கள். உழைப்பு எப்பவுமே வெற்றியை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சிங்கம் 2. ஒரு மனிதன் நம்பிக்கை, சின்சியாரிட்டி, இந்த உழைப்பு இருந்தால் நிச்சயமாக எந்த விதத்திலும் எந்த வகையிலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் சிங்கம் 2. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சிங்கம் 2 அதில் வந்து அன்சிகாவை வந்து நம்ம சிங்கம் சூர்யா அவர்களுக்கு கல்யாணம் பண்ணுறதை காமிக்கலையே, சிங்கம் 3 எடுக்க போகிறாங்களா அப்படின்னு. அது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சிங்கம் ஒவ்வொருத்தர் மனதிலும் மக்கள் மத்தியிலே பதிந்திருக்கிறது. ஒருத்தர் தேட்டரில் படம் பார்த்துட்டு ஒரு பையன் பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து என்ன பயங்கர ஸ்பீடுடா, மரண வேகத்தில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் பணியாற்றி அத்தனை பேரும், தேவி ஸ்ரீ பிரசாத் இசை சூப்பராக பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக், அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய பங்கை செய்ததினால்தான்
இந்த படம் மாபெரும் வெற்றி. அந்த வெற்றிக்கு முழு காரணம் டாக்டர் ஹரி அவர்கள் சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன். படங்கள் எத்தனையோ வருகின்றன, ஆனால் மாபெரும் வெற்றி நடை போடுகிறது அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டே வருவாங்க. 25வது நாள், 50வது நாள், 90வது நாள். அது வெற்றி அல்ல. மக்களை திரையரங்குக்கு இழுத்து அவர்களை ஈர்க்கின்ற படம்தான் நிச்சயம் வெற்றி. ஆகவே இந்த சிங்கம் 2ல இருந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் சூர்யா அவர்கள் நிச்சயமாக, இதை நான் சொல்கிறேன், அவருக்காக சொல்லவில்லை. அதாவது தம்பி தியாகு பேசும்போது நான் அவரே பார்ப்பேன், அவங்க அப்பா கூட எல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இயக்குநர்கள் கிட்டையும் வேலை செஞ்சுருக்கேன், நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு பரீட்சை எழுத போகிற மாணவனைப் போல அந்த காட்சியை அவர் முழுமையாக ஜீரணித்து அதை செய்கின்ற பொழுது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வெளிவருவதற்கு முன்னாலே தெரியும். நான் டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் அவர் வேலை இல்லாமல் அதை நோட் பண்ணி இது என்சிசி மாஸ்டராக இருந்து பண்ணுற இதெல்லாம் விட்டுட்டு எப்போ சார்ஜ் எடுக்க போகிறேன்னு சொல்லி பண்ணுறாரோ, அருமையான இடம், டேக் ஓவர் சூப்பர் ஆகிடுதுங்க. அதை பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த படம் சிங்கம் 1 விட சிங்கம் 2 சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன். அதே போல் வெற்றி பெற்றிருக்கிறது. மக்கள் மத்தியில் இன்றைக்கு பரபரப்பாக தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திரா, நார்த் இந்தியாவிலையும் பேசப்படுகின்ற ஒரு படமாக இருக்கிறது. இந்த வெற்றியை இவர்கள் தொடர்ந்து தர வேண்டும், இவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.